கவினோட கொலை இருக்க, இது என்னவா நடந்ததுங்கிறதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்கே ஜாதிக்குன்னு ஒரு திமிர் இருக்கும்ல, அந்த திமிரில் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்தும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் எவனாவது சொன்னானா இதுவரை? அப்பா அம்மா 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணதையாவது இவங்க ஒரு ரகசியமாக ஒரு கேமரா வச்சோ அல்லது ஒரு இதில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணலை. லவ் பண்ணி உண்மையிலே அவன் லவ் பண்ணி அவன் கூட போனால் கூட அது வேற விஷயம். இவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு அந்த பொண்ணை விலையிட்டு வந்த பின்னாடி அந்த பொண்ணை குடும்பத்தோடு மிரட்டி இருக்கான். அவனும் ஒரே வயசு, அவனும் ஒரே வயசு. அப்போ என்ன பண்ணா, அவன் இவனை போட்ட வேண்டியதாண்டா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இது ஜாதி விட்டு ஜாதிங்கிறதுனால இது பெரிய ஆணவ கொலைன்னு எடுத்துக்கிட்டாங்க. இதே உள் ஜாதிக்குள்ள நடந்திருந்தா இங்க ஜஸ்ட் லைக் இதெல்லாம் ஆணவ கொலை இல்லை, இதெல்லாம் நாடக காதல் பண்ணதுனால வந்த கொலை. திட்டம் போட்டு இந்த பொண்ணை இந்த பயலுக பேசி மயக்கிறது. ரெண்டாவது, இந்த பொண்ணுகளுக்கும் அறிவு இல்லை கண்ணா. பசங்களுக்கு இது என்ன ஒரு இதுன்னா, எங்க நிலம், இவன் பாட்டம் போட்ட நிலம் மாதிரி, எங்க நிலத்துல நீங்க உக்காந்துருக்கீங்க, நீங்க எங்க நிலத்தை விட்டுட்டு போங்க, உழுதவனுக்கு நிலஞ்சு வந்தவனு இந்த அரசாங்கம் வர ஒரு சட்டத்தை போட்டானா அதுல இருந்து ரொம்ப பேயா ஆடுறானுங்க. இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் பயங்கரமா, 6 மாசமா பயங்கர டார்ச்சரு. இவன் அண்ணன் கொலை பண்ணா இவளே கொலை பண்ணியிருப்பான். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அவன் அந்த நெல்லை கவின் கொலை நடந்தது, அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே, எல்லா மீடியாக்களுமே பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு ஒரு பிராபகண்டா மாதிரி பரப்பிட்டு இருந்தாங்க. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கொலையை ஒட்டுமொத்த சமூகத்தோட மனநிலையா மாத்துறாங்க இல்லையா? பட் அப்படி இருக்கும்போது அந்த ஆணவ கொலைக்கு நம்ம மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாமே இல்லையா? அந்த நாடக காதல் பண்றாங்கல்ல, அதாவது ஒரு குடும்பத்தோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அந்த வீட்டு பொண்ணை மயக்கி காதலிக்கிறது, அந்த நாடக காதலை பத்தின ஒரு நியூஸ் வந்தாலே வெறும் சின்ன பெட்டி செய்தியா மாறிடுது. இந்த ஆணவ கொலைக்கு கொடுக்குற ஒரு ஹைக்கு நாடக காதல் கொடுக்கறது இல்லையா? அது ஏன் மறைக்கப்படுது? ஏன் அது மறுக்கப்படுது? இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் அது. இப்போ கவினோட கொலை இருக்க, இது என்னவா நடந்ததுங்கிறதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது. புரியுதா? சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். இந்த பொண்ணை அவ ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுடைய கேரக்டர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு விலகியிருக்கா. அதை என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எடுத்துக்கிட்ட அந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் கேமராவில். அதை வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்கான் கடந்த 6 மாத காலமாக. மிரட்டிட்டு இருக்கவும் இந்த பொண்ணு யார்கிட்ட அப்பா அம்மாட்ட சொல்ல இயலாது. ஸோ சரின்னு சொல்லி தன்னுடைய பிரதர்கிட்ட, சகோதரன்கிட்ட சொல்லி அழுதுருக்கு. அழுத உடனே இவனும் போய் விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டிருக்கான். ரொம்ப திமிராக பேசியிருக்கான். அவங்க ஜாதிக்குன்னே ஒரு திமிர் இருக்கும்ல, அந்த திமிரில் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்தும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் எவனாவது சொன்னானா இதுவரை? பஞ்சாயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் இவன் திரும்பவும் நான் சரிங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்ட உடனே அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பெரிய பணம் இருக்கும், ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எஸ்ஐயா இருக்காங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா நான் இதில் இருந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். இவங்க போலீஸாக இருந்தும் கூட இதை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்கணும். அதை இவங்க புகார் கொடுக்கல. இல்லை அவனை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணதையாவது இவங்க ஒரு ரகசியமாக ஒரு கேமரா வச்சோ அல்லது ஒரு இதில் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணலை. பண்ணாமல் இருந்து விட்டு கடைசியில் இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கானே, என்ன செய்யறதுன்னு ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போய் இருந்திருக்கு. அந்த நேரம் இந்த பயலுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப கோவம் அவன் தான் பொறுத்துக்குமா. அதாவது அவன் லவ் பண்ணி உண்மையிலே அவன் லவ் பண்ணி அவன் கூட போனா கூட அது வேற விஷயம். இவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு அந்த பொண்ணை விலையிட்டு வந்த பின்னாடி அந்த பொண்ணை குடும்பத்தோட மிரட்டி இருக்கான். எல்லாத்தையுமே மிரட்டியிருக்கான். நான் இதை பண்ணேன்னா உங்க குடும்பமே என்ன கேவலப்பட்டு நடுத்தருக்கு வந்துருவீங்க, ஆச்சா பூச்சான்னு சொல்லி ரொம்ப தூரம் மிரட்டி இருக்கான். இதெல்லாம் இதுவரை எந்த சேனல்லையாவது வெளியிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க.
இது அவங்க பஞ்சாயத்து பண்ணதெல்லாம் தெரியுமா? எத்தனை தடவை அந்த பொண்ணை இவன் மிரட்டினான், உருட்டினாங்கிறதெல்லாம் இனி விசாரணையில வேணா வரும். ஆனா அந்த பொண்ணு சொல்லுவா, இனிமே சொல்லுவா கரெக்டா. சரிங்களா? ஆகவே இதனால தான் வந்து மன உளைச்சல்லயே இருந்த பையன் வந்து அவனுக்கு வந்து அது இது தெரியும்ல. எப்பயுமே வந்து ஒரு பையன் வந்து அவனும் ஒரே வயசு, அவனும் ஒரே வயசு. அப்ப இவன் என்ன பண்ணான், உடனே இவனை போட்டுற வேண்டியதான்டா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். சரியா? அது வந்து இதுக்கு வந்து கொலை வந்து தீர்வாகாது. அதுக்கு தான் காவல் நிலையம் இருக்கு. இவன் போய் காவல் நிலையத்துல இதை காட்டிலும் வேற இப்ப கொலை பண்ணது பெரிய அசிங்கம். இப்ப நாடே சிரிக்குது. இது காவல் நிலையத்துல கொண்டு கொடுத்து அதை கமுக்கமா கூட விசாரிச்சு ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். அதை விட்டு இந்த மாதிரி இவன் பண்ணது பெரிய தப்பு தான். இது ஜாதி விட்டு ஜாதிங்கிறதுனால இது பெரிய ஆணவ கொலைன்னு எடுத்துக்கிட்டாங்க. சரியா? இதே உள் ஜாதிக்குள்ள நடந்திருந்தா குடும்பத்தாராலும்பாங்க. இல்ல மதுரையில கூட பாத்தீங்கன்னா ஒரு பறையர் வீட்டு பொண்ணை காதலிச்ச அந்த தேவேந்திர கொலைவாளர் சொல்லுவாங்கல்ல, பல்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பையன் காதலிச்சதுக்காக வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அதை யாருமே ஆணவ கொலை அப்படின்னு அதைத்தான் அது இந்த வந்து தலித் சமூகத்துல நடக்கிற கொலைகள் எல்லாம் வந்து சாதாரண அது வராது கண்ணு. நான் தான் சொல்றேனே, இது வந்து இவங்க வந்து ஜஸ்ட் லைக் இதெல்லாம் வந்து ஆணவ கொலை இல்லை, இதெல்லாம் நாடக காதல் பண்ணதுனால வந்த கொலை. இந்த நாடக காதலுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கணும். நான் வந்து என்ன சொல்றேன், ஏன் இந்த பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி இவன் ஒழுக்கமா இருந்திருந்தானா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கலாம்ல. நீ நல்ல சம்பளம் வாங்குறீல்ல. உன்னுடைய கேரக்டர் சரியில்லாதனால தானே அந்த பொண்ணு ஒதுங்கி இருக்கா. அந்த கவின் கூட பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லீக் ஆயிட்டு இருக்கு. ஆமா கண்ணு, நான் தான் சொல்றேனே, அவனுடைய கேரக்டர் சரியில்லை. மேல கை போட்டிருக்குது. ஆமா நிறைய ஆமா, போட்டோஸ் நிறைய அந்த பொண்ணு அதனாலதான் வந்து இவன் கெட்டவன், அதனால இவன் கூட பழகக்கூடாதுன்னு ஒதுங்கின பொண்ணை வந்து இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் பயங்கரமா. 6 மாசமா பயங்கர டார்ச்சர். இவன் அண்ணன் கொலை பண்ணல, இவளே கொலை பண்ணியிருப்பான். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கான். சரியா? அந்த டார்ச்சர் அவன் அண்ணன் கிட்ட சொல்லி அழுததுனால அவன் கோபத்துல அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனா பண்ணது வந்து நியாயப்படுத்தி நம்ம பேசல, அது தவறு. ஆனா அது முறைப்படி அதை காவல் நிலையத்துல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு அவங்க அம்மா அப்பாவாவது ஒரு எஸ்ஐயா இருக்கவங்க, அவங்களாவது அதை செஞ்சிருக்கணும். அவங்களும் செய்ய விட்டுட்டாங்க. இப்ப கடைசியில என்னாச்சு, இது நாடே தெரிஞ்சு இப்ப எல்லாம் சீரழியுது, கஷ்டமாயிருக்கு. இப்ப அவங்க அப்பா அம்மாவும் அரெஸ்டடு. இது இன்னும் எங்க போய் சொல்றது? இப்போ ஐயா வந்து இந்த சமூகத்துல கௌரவமா வாழ்ந்த அவங்க குடும்பம் இல்லையா, சுர்ஜித்தோட குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் போலீஸ் அதிகாரி, அவங்க அப்பாவும் போலீஸ் அதிகாரி இல்லையா, ஒரு பெரிய நல்ல கௌரவமா வாழ்ந்த குடும்பம். இந்த பொண்ணு செஞ்ச அந்த பையன் நாடக காதல் பண்ணாலும் இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காலும் வச்சுக்கலாமே, இந்த பொண்ணு செஞ்ச ஒரு தப்பால இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சிறைச்சாலைக்கு போய் இந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. இந்த பெண்கள் எப்ப உணர்வாங்க இந்த மாதிரி வந்து மாற்று சமூக ஆண்களை காதலிக்கிறதுனால தன் குடும்பமே வந்து நடுத்தருக்கு வந்துருது, காதலிச்சவன் கொலை செய்யப்படுறான், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் அவங்களுக்கு என்ன அந்த காதல் ஏன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவமா இருக்கு? இல்ல கண்ணா, இது வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டம் போட்டு இந்த பொண்ணை வந்து இந்த பயலுக பேசி மயக்கிறது. 2வது இந்த பொண்ணுகளுக்கும் அறிவு இல்லை கண்ணா. அதாவது நீங்க வந்து இந்த திரைப்படங்களை பார்க்கறதுனாலையும் இந்த இருக்க சீரியலு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுனால இந்த பிள்ளைகள் எல்லாம் வடல பிள்ளைகளுக்கு வந்து அதுக்கு வந்து அதை நல்லதா கெட்டதான்னு அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பருவம் கிடையாது. எல்லாமே தீ வச்சா பத்திக்கிற மாதிரி உள்ள வயசுங்கிறதுனால இது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதனால அந்த குடும்பமே இப்ப அழிஞ்சு போச்சே. என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்னா இதேதான் நம்ம வந்து திருப்பவனத்தில் நடந்ததும் பாருங்க. ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை போலீஸ்ல அவனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு உள்ள தள்ளுறதை விட்டுப்புட்டு எதுக்கு அவ்வளோ அடிச்சு அவனை போய் விசாரிச்சு இப்ப அவன் செத்து போயிட்டான். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவா அவன் பாட்டுக்கு தெரியுறா. இப்ப இவன் இந்த 6 பேருக்குடைய குடும்பம் என்னமாச்சு யோசிச்சு பாருங்க. போச்சுல, 6 குடும்பம் நாசமா போச்சு இல்ல, இவங்களுடைய லைஃபும் போச்சு இல்ல. அதனால இது வந்து கண்ண கோபம் வந்து ஓரளவுக்கு தான் கண்ண மனுஷனுக்கு இருக்கணும். இந்த ஆண்ட ஜாதியை பத்தி நிறைய அந்த லெப்டிஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றானுங்கன்னா, அந்த பெரியாரிஸ்ட் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட ஜாதியை வந்து நக்கல் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து கீழடியில தமிழர்களோட பாரம்பரியம் பண்பாடுன்னு பேசுற நாம, அவங்க இந்த நாட்டை ஆண்ட ஜாதி, அவங்களுக்கான பாரம்பரியம் பண்பாடு இருக்குது, அதை பேசும்போது இவங்களுக்கே எரியுது.
கண்ண நீங்க இவங்க எல்லாமே வந்து உருட்டு. ம், இந்த உருட்டு எதுன்னா அதை ரசிச்சு பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குறதுனால தானே பண்றான். ம், இப்போ ஒன்றும் இல்லை கண்ண, நாயக்கருடைய ஆட்சி வந்து கம்பனார் வருகைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான் தமிழகத்தை வந்து ஆண்டது வந்து 418 ஆண்டு காலம் வந்து நாயக்க வம்சத்தை வந்தவங்க ஆண்டிருக்காங்க. அதுல எக்ஸ்பெஷலி திருமலை நாயக்கர் மற்றும் 35 ஆண்டு காலம் ஒரே மன்னனா இருந்து ஆண்டிருக்கான். உலக சரித்திரத்திலே இல்லை, 35 ஆண்டு காலம் ஒருத்தன் அரசனா இருந்து ஆண்டது திருமலை நாயக்கர். ம். அப்படி ஆட்சி பண்ண காலத்துல இன்னைக்கு இவங்க பூரா இங்க ஒரு நாய் குலைக்கிறாங்க, எல்லாம் தமிழ் தமிழ். நம்ம என்ன தமிழ் பேசாம நம்ம என்ன இந்தியா பேசிட்டு இருக்கோம், இல்ல ஆமா. தெலுங்கு பேசிட்டு இருக்கோம்? நம்ம ஆ. தமிழ் தான் பேசிட்டு இருக்கோம். ம், இத்தனை ஆண்டுகள் 418 ஆண்டுகள் ஆண்ட நாயக்க மன்னர்கள் யாரும் அன்றைக்கு வந்து தமிழ் பேசக்கூடாதுடா, தெலுங்கு தான் பேசணும்னு சொல்லியிருந்தா சர்வாதிகார ஆட்சி. எல்லாமே அன்னைக்கு தெலுங்கு கத்துக்கிட்டு இருப்பான், தெலுங்கு தான் பேசியிருப்பான், தமிழ் பேசியிருக்க மாட்டான். அன்னைக்கு படையெடுத்து வந்து ஆங்கிலேயர்களா இருந்தாலும் சரி, முகலாய மன்னர்களா இருந்தாலும் சரி, அந்த இஸ்லாமிய மன்னர்களா இருந்தாலும் சரி, அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சு இந்த ஆண்ட ஜாதி தானே, ஆமா இந்த ஆண்ட பரம்பரை தானே. இன்னைக்கு இல்லைன்னா இந்த நாட்டை எவ்வளவு நாசம் பண்ணிருப்பானுங்க. கண்ணே. அதாவது கம்பனார் இங்க வருகை தரும்போது என்ன பண்ணான், அப்ப யாரு ஆண்டுகிட்டு இருந்தான்னு சொன்னா, ம், அப்ப வந்து திப்பு சுல்தானுடைய குரூப் தான் இங்க ஆண்டுகிட்டு இருந்தானுங்க. ஆமா. அப்ப அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, கம்பல்சரியா வந்து மதமாற்றம் பண்ணான். மதமாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மொட்டை எடுத்து ம், சுண்ணத்து பண்ணி முஸ்லீமா டைவர்ட் பண்றது. இங்க தமிழ் முஸ்லீம் இருக்காங்க பாருங்க ஆமா, இந்தியால, ஆமா, அவங்க எல்லாமே கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யப்பட்டவங்க. ஆமா. உருது பேசுற முஸ்லிம்கள் மட்டும்தான் வந்து பாரசீகத்திலிருந்து வந்த முஸ்லிம்கள். ம். மற்றது பூராம நம்ம தமிழர்கள் தான். இங்க வந்து கலப்பினம் ஆயிட்டாங்க. கலப்பினமாயி தமிழர்களை வந்து இங்க இது பண்ணாங்க. ம், அப்படிப்பட்ட காலத்துல தான் கம்பனார் வந்து கர்நாடகால இருந்து இங்க படையெடுத்து வந்து தடவை தோத்து போயிடுறாரு. 2வது தடவை தான் வந்து அவர் ஜெயிக்கிறாரு. ம், ஜெயிச்சு இவங்களை எல்லாம் பிடிச்சி போங்கடான்னு பத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீர்படுத்துறாரு. ம், ரொம்ப மோசமா இருந்தது கம்பனார் பிடிக்கும்போது. அதுக்கப்புறம் சீர்படுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கோயில் இன்னைக்கு மதுரைன்னா ஏதென்ஸுக்கு ஈக்குவலா கோயில் நகரமா மாத்தி வச்சிருக்காரு. அது மதுரை மட்டுமல்ல, எல்லா தமிழகத்துல இன்னைக்கு எல்லா கோவில்களும் பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. அடித்தளம் வேணா போட்டிருந்திருக்கலாம், பாண்டிய மன்னர்கள் அவங்க போட்டிருக்கலாம். மீனாட்சி அம்மன் கோயில் கூட அவங்க அடித்தளம் போட்டதுதான். பட் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறது என்னவோ நாயக்க மன்னர்கள் தான். அதுலயும் எக்ஸ்பெஷலி திருமலை நாயக்கர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு தெருக்களுக்கும் கூட ஃபார்ம் பண்ணி அந்த தெருக்களை வந்து தமிழ் மாதங்களுடைய பெயரை வச்சாரு. ஆடி வீதி, ஆவணி மூல வீதி, சித்திர வீதி, இந்த மாதிரி பேர்களை எல்லாம் கூட அந்த தமிழ் மாதங்களுடைய பேரை வச்சாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் வந்து இறை வழிபாடு இருக்கணுங்கிறதுக்காக அது தேரோணும் வீதிகளை அமைச்சு அந்த காலத்திலேயே, இன்றைக்கு ஆர்கிடெக்ட் இருக்கான், ஆர்கிடெக்ட் இல்லாத காலத்திலேயே ம், தேரோடும் வீதிகளை அமைச்சு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விழாக்களையும் உண்டு பண்ணி எங்கேயோ நடந்துகிட்டு இருந்த ஆத்துல அலறு இறங்குற வைபவத்தை இங்க கொண்டுட்டு வந்து நம்ம கோரிப்பாளையம் அந்த ரிவர்ல கொண்டுட்டு வந்து அங்க வந்து இறங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வைணவத்தையும் சிவத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாம் ஒன்று தான், தமிழும் தெலுங்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு வந்து இந்த சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்று அப்படின்னு இணைச்சி வச்சு பண்ணார். அதோட இன்னும் எக்ஸ்பெஷலி முஸ்லீமையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. ம், முஸ்லீம் மதமும் நம்ம கூட இதான் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அது வந்து இவர் முஸ்லீம் வீட்டுக்கு வண்டியூரில் இருக்கும் துலுக்கநாச்சியாருன்னு சொல்லி அந்தமா இவருக்கு கீப்புன்னு அங்கே போயிடும். ஆமா. அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்துடுவார். இப்போ தான் முந்தா நாள் தான் ஆடி 18க்கு தான் தீர்த்தம் ஆடி இப்போ தான் கோயிலுக்குள்ளேயே போயிருக்காரு. எப்போ ம், சித்ரா வருஷ பிறப்புக்கு ம், வெளியில வந்த சாமி மூலவரை கொண்டு போய் வெளியிலே போட்டு வச்சு இப்போ முந்தா நாள் தான் தீர்த்தமாடி உள்ள போயிருக்காரு கோயிலுக்குள்ளேயே. ஸோ இது மாதிரி எல்லாம் ஒரு சரித்திரங்கள், ஒரு ஹிஸ்டரியை இதை எழுதி வச்சு மக்கள் ஒற்றுமையா வாழணும், நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதை இவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆணவ கொலை பண்றது, அது பண்றான் இது பண்றான். ஆணவ கொலை இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க இந்த கவர்மெண்ட்டை பத்தி தப்பா விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது ஆணவ கொலைன்னு இவ்வளவு முன்னாடி எடுத்தான். அந்த திருப்பவனம் மேட்டர் எடுத்தாங்க. இப்ப ஆணவ கொலை வந்து 24 நடந்துச்சுங்கிறான். 24 லாக்அப் டெத்து 24 லாக்அப் டெத்துல என்ன அதனுடைய ஹிஸ்டரி என்ன, எவன் அதனுடைய பாதிக்கப்பட்டவன் என்னானா, அவன் செஞ்சவங்க எல்லாம் என்னானானுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். ம், இப்ப இந்த 6 பேரை கொண்டு போய் போட்டாச்சு, இவங்களுக்கு நாளைக்கு என்ன லைஃப் கிடைக்க போகுது, அதெல்லாம் பார்க்கணும்ல. ம்,
லாக்அப் டெத்துனா லாக்அப் டெத்தில் அடிச்சு கொண்டவனை விட்டுருவாங்களா, ரோட்டில் போடான்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பிடிச்ச உடனே இவங்கள தூக்கில போட்டணுங்கிற மாதிரி பேசுறாங்க. இது இப்போ இங்க எதுக்குடா நாயெல்லாம் இருக்கீங்க, போங்கடா முஸ்லீம் நாட்டுக்கு, அங்கதான் அவங்க பிடிச்ச உடனே தூக்கில போடுவான் விசாரணை இன்றி. அப்ப நம்ம அந்த மாதிரி சட்டங்கள் இங்க ஏற்ற முடியாது. ஏன்னா நமக்கு மாநில அரசு மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு இருக்கு. இது ஜனநாயக நாடு. இது நம்ம ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி செய்யறதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. அதனால நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே எதிர்பார்ப்போம். மீண்டும் தமிழகத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரணும். இன்னைக்கு பாருங்க, கல்விக் கொள்கையை அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே 7th 8th வரலையும் வந்து முன்னாடி ஆல் பாஸ் இருந்ததை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த +1க்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமை வந்து நீக்கியாச்சு. ஸோ இனி கொஞ்சம் ஓரளவுக்கு குழந்தைகள்லாம் நல்ல முறையில் ஆர்வமாக எதுக்காக நிறைய பேர் எதுக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆர்வமாக இப்போ 8ஆம் கிளாஸ் வரவே 9ஆம் கிளாஸுக்கு போவான். 9ஆம் கிளாஸ் போனான்னா அவன் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நோக்கம் வந்துடும், படிப்பான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு இருப்பானு, இல்லை உலகத்தை பற்றியாவது புரிஞ்சுக்குவானே. படிக்காதலைன்னா உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்காக தான் அரசாங்கம் பாடுபட்டு இந்த அளவுக்கு பண்ணுது. இன்றைக்கு உலகத்திலேயே வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து அதிகமான கல்வியில் வந்து சிறந்த நாடு நம்ம நாடு தான். சுந்தர் பிச்சை எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியும். அங்க மதுரை தான். அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு, உலக கோடீஸ்வரனா இருக்காரு. புரியுதுங்களா? ஆகையினால நம்ம இவரை வச்சுக்கோ, சீவனாடாரை வச்சுக்கோங்க. அவர் இந்த சிவகாசிக்காரர் தான். அவர்லாம் எனக்கு பர்சனலா பழக்கம், அதனால சொல்றேன். அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? நம்ம அதனால நம்ம இதெல்லாம் கல்வி கொடுத்த வரோம். கல்வி கொடுத்த வரத்தினாலதான் இவங்க எல்லாம் முன்னேறி இருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் கல்வியை அதனாலே சொன்ன அந்த காலத்துல கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தகனா. கல்விக்கு ஈக்குவலா உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால எல்லாம் கல்வி கத்துக்கிட்டாங்கன்னா இந்த அறியாமை, இந்த நாடக காதல், இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுங்க. இப்போ சார், இந்த திருமாவளவன் மாதிரியான தலித் தலைவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பழைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து தேவர் பெண்ணுங்களோட வயிற்றுல வந்து தலித்து குழந்தைங்களோட கரு வளரணும், கவுண்டர் பொண்ணுங்க, அந்த மாதிரி நாயக்கர் பொண்ணுங்க, நாயுடு பொண்ணுங்க, இந்த மாதிரி ஆதிக்க ஜாதி பொண்ணுங்களோட வயிற்றுல தலித் பசங்களோட கரு வளரணும், அது மாதிரி அடங்குமுறை அத்துமீறி இந்த மாதிரியான முழக்கங்களை சொல்லிதான் இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி விட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த ஆணவ கொலையில வந்து நிக்குதா நீங்க பாக்குறீங்களா சார்? இல்ல அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இயலாது. பொதுவாவே அந்த அவருங்க சொன்னது ஒரு பக்கம். ரெண்டாவது அந்த பசங்களுக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, எங்க நிலம், இவன் பாட்டம் போட்ட நிலம் மாதிரி, எங்க நிலத்துல நீங்க வந்து உக்காந்துருக்கீங்க, நீங்க எங்க நிலத்தை விட்டுட்டு போங்க. உழுதவனுக்கு நிலஞ்சு வந்தவனு இந்த அரசாங்கம் வர ஒரு சட்டத்தை போட்டானா அதுல இருந்து ரொம்ப பேயா ஆடுறானுங்க. உழுதவனுக்கு நிலஞ்சு வந்தானா அப்ப பூர்வீகமா நம்ம நிலம் பலம் வச்சு நம்ம விவசாயம் பண்ற குடும்பங்கள்லாம் என்னாச்சு, எவ்வளவு பேர் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை ஜமீன் நம்ம நாயக்க ஜமீன்கள்கிட்ட இருந்த நிலம் பூரா நாட்டு உடைமை ஆக்கிட்டாங்க. எல்லா ஜமீனும் ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் இந்த அதாவது கண்ணு, நம்ம வந்து இனிமே வந்து அவன் கல்வியை கற்று அவன் வந்து சுய தொழிலும் அல்லது நல்ல தொழிலுக்கு போனா தான் இனிமே நம்ம என்ன வயது வரப்புகள் வச்சிருந்தா கூட நமக்கு கல்வி தான் கண்ணு உதவும். அதனால எல்லா சமுதாயமும் கல்வியை கற்கணும். இந்த இவங்களை வந்து நம்ம பட்டியலின மக்கள் வந்து உயரணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அங்க நம்ம எந்த விதத்துல நம்ம யாரையும் குறை சொல்லல. அவங்க உயரணும், நல்லாதான் வரணும். ஆனா அந்த அறிவு கட்டவனுங்களுக்கு இன்னைக்கு 82 83 விழுக்காடு வந்து பாப்பான் தான் ஜட்ஜா இருக்கான். IAS IPSல அவன் தான் இருக்கான். இது ஏன் இவங்க கண்ணுக்கு தெரியலன்னு தெரியல. இதை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கணும். இதுக்கு இல்லாம அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாசக்காடு காங்கிரஸும் அப்படித்தான் பண்ணுனா, இவனும் அப்படித்தான் பண்றான். 2 பேரும் ஒரு மட்டையில உண்ண குட்டைகள் தான். என்னமோ கல்வி அறிவு அவங்களுக்கு தான் இருக்குங்கிற மாதிரியும் நம்ம ஆளுகளுக்கு கல்வி அறிவு இல்லைங்கிற மாதிரியும் அவங்க பூரா அந்த RSS அந்த காலத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னு அவங்க செலெக்ஷன் கமிட்டியில உட்காந்துட்டு அவன் பயிலுக்காக செலெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. நம்ம கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, அந்த கோட்டால கூட நம்மளை விடாம அவங்க உள்ள நுழைஞ்சு வந்துடுறான். இதை மாறணும், இந்த சிஸ்டம் மாறணும். உயர் அதிகாரி இன்னைக்கு இந்த ஆளு என்னமோ போற போக்குல இன்னைக்கு ஜட்ஜு சொல்லியிருக்காரு, பேரல் கவர்மெண்டா ஒரு IAS அதிகாரி எல்லாம் கவர்மெண்ட் பேரல் கவர்மெண்ட் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, மாவட்ட ஆட்சியர் தானே சார் சொல்றோம்.
அதாங்க மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சொல்லவே அது சொல்லணும். சொல்றோம். இவர் இன்னைக்கு அத நீதிபதி சொல்லியிருக்காரு, சுந்தரேசன் சொல்லியிருக்காரு. ம், சரியா? ம், இதெல்லாம் வந்து நாட்டு நடப்புக்கு ஒரு இப்போ ஒரு ஜட்ஜஸ் எல்லாம் வந்து முன்னையெல்லாம் வந்து கோப்புல தான் எழுதுவாங்க. இப்ப என்னடான்னா ஓப்பன் கோர்ட்ல வந்து இவங்க டயலாக் பேசுறாங்க, சினிமா டயலாக். ம். எங்க போய் முடிய போகுது? சரியா? இது கல்வியில வந்து நம்ம ஆட்கள் நல்ல கல்வி கற்கணும். நம்ம ஆளுல நான் சொல்றது எல்லாத்தையும் தான் சொல்றேன். தமிழக மக்கள். தமிழக மக்கள் மட்டும் இல்ல, இந்தியால வாழக்கூடிய ம், பிசி, ஓபிசி மக்கள் எல்லாமே வந்து நல்ல கல்வி கத்து, நல்ல முறையில மேல வந்து உயர் பதவிகள்ல நம்ம உட்கார்ந்தால் மட்டுமே இந்த மக்களுடைய குறைகளை தீர்க்க இயலும். இல்லைன்னா ஆண்டான் அடிமை மாதிரி பாப்பானுக்கு அடிமையா தான் இந்த நாட்டுல வாழணும். கடைசியா ஒரு கேள்வி. இது இப்ப இந்த ஆண்ட ஜாதி, ஆண்ட பரம்பரை இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தையா? அது சொல்றதுல என்ன அவ்வளோ ஒரு குற்றச்செயலான்னு கேக்குறேன். ஏங்கண்ணே, இவன் எவன் எவன் வேணாலும் என்ன சொல்லிட்டு போறான். நான் நேரடியா ஜமீன்தார் பேரன். ம், இன்னும் சொல்ல போனா மீனாட்சி அரசினுடைய கொள்ளு பேரங்க. ம், நாங்க இல்ல அது வாரிசு தான். நானே எல்லா பேட்டியிலையும் சொல்றேனே. ஆமாடா, எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. மகாலுக்கே பத்திரம் எங்க கையில இருக்கு. என்னடா எவன் என்ன பண்றீங்க? நாங்க வாழ்ந்தோம். இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைச்சிருச்சு. அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டோம். அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ம். அதனால நம்ம வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு எவனுக்கு ரைட்ஸ் இருக்கு? நீ சொல்லு அப்ப. அது கெத்துதான்னு சொல்றீங்க. ஆமா, கெத்து தான். என்ன இவங்களுக்கு என்ன இருக்கு ம், சொல்றதுக்கு? நீ சொல்லு. இங்க ம், நிறைய பேர் நான் பாண்டியன் பாண்டியன்றவனே, பாண்டியன் எங்க இருந்தான்? எத்தனை ஆண்டு ஆச்சு? ம், எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கான்? இல்ல பாண்டியனுக்கு எங்கேயாவது ஒரு அரண்மனை இருக்குன்னு சொல்லு. என்ன இருக்குது? சோழன் எங்க தெலுங்கு மன்னன்? சோழனையே தமிழ் மன்னன் சொல்லி திருட பாக்குறீங்க. அது உங்க தம்பி தான், சீமான் தான். அவர் பண்ணுவாரு. அவருக்கு அது கண்ணு. அவர் தமிழனா இருக்கணும். ம், அவரே வந்தேரி. ம், அவரு திராவிடர் தான். நம்ம வந்து நம்ம அதைத்தான் சொல்றோம். திராவிட மொழி குடும்பம் எல்லாமே திராவிடர்கள். ம், தமிழகத்துல வாழ்றவங்களும் சரி, இந்த 5 மாநிலங்கள்ல வாழ்றவங்க எல்லாம் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்க, திராவிடர்கள். ம், அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் குலைக்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ இது பார்ப்போம், காலங்கள் பதில் சொல்லும். ம். இப்படியே போகாது. எல்லாமே கண்டிப்பா ஒரு பிரதமர் மாற்றம் இருக்கணும். அந்த பிரதமர் நல்ல மாற்றம் வந்து இந்த நாட்டுல கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும். யார பேன் பண்ணணும்? இந்த உயர் வகுப்பினர் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஒதுக்கீடு இருக்கோ அந்த ஒதுக்கீடுல தான் செலெக்ஷன் கொடுக்கணும். அது இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்களா? அந்த இடஒதுக்கீடு மட்டும்தான் அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணணும். ம், ஓபிசியவோ பிசியவோ எடுத்து கொண்டுட்டு போய் பண்ணக்கூடாது. இப்ப 50 சீட்டு நம்ம பேசிக் இருக்கு இவங்களுக்கு இருக்குன்னா, பட்டியலின மக்களுக்கு இருக்குன்னா, அதுல 5 பேர் தான் செலக்ட் ஆகுறோம். இந்த பட்டியல் நேத்து பார்த்தேன் நான். ம், 45 அவன் எடுத்துக்கிறான். அதே மாதிரி பேக்வேர்டு ஓபிசி சொல்றோமே, ஓபிசியில வந்து 50 விழுக்காடு. இந்த 50 விழுக்காடுல நமக்கு வந்து மொத்தமே 20 தான் நம்ம செலக்ட் ஆயிருக்கோம். ம். மீதம் வந்து 30 அவன் திருடிடுறான். அப்ப ஒட்டு மொத்தமா அவன் வந்துடுறான். புரியுதுங்களா? இப்போ இந்த ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் போடணும்னு பெரிய குரல்ல கூக்குரல் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நாடக காதலை ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100க்கு 100 கண்ணு. பொதுவாவே வந்து ஆணும் பெண்ணும் சரின்னு சொல்றதை ஏத்துக்கிடலாம். ம், அதே சமயத்துல அத்துமீறி வந்து நீதிமன்றங்களே இன்னைக்கு தவறான தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கு கண்ணு. ம், இங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணிக்காமலே சேர்ந்து வாழலாங்கிற ஒரு சட்ட வடிவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ம். இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுல நம்ம என்ன மேலை நாடா? நம்ம வாழ்றது இங்க வந்து இன்னைக்கு இந்த பாருங்க, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். ஆமா. நான் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போல, நான் இங்க உட்காந்துருக்கேன். நம்ம ஏன்னா அந்த அம்மாவை கும்பிட்டுட்டு இருப்போம் நம்ம அப்படின்னு. பண்பாடு கலாச்சாரம். பண்பாடு, கலாச்சாரம். ம், அப்படிப்பட்ட நாட்டுல இவனுங்க வந்து ஏட்டிக்கு பூட்டியா நடந்துக்கிறானுங்க. என்ன பண்றது? ம். எல்லாம் சரியா இருக்கும். காலப்போக்குல இதெல்லாம் வந்து மாறும். இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து 18 வயசுல இருந்து 21 வயசு கல்யாண வயசை மாத்தணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு இடையில ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு 16 வயசு சொன்னாங்க தம்பி. இப்ப 18 to 21 மாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா சார்? அப்ப இந்த 21 பண்ணும்போது இந்த மாதிரி நாடக காதல் பண்றது குறையில பெண்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்ல, ஸ்கூல்லயே இல்ல காதலிக்கிறாங்க. 21 சொல்லல, ம். 16 மாத்தணும்னா. இல்ல 21 மாத்தணும்னு சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட் 18 இருக்கட்டும்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. இல்ல மத்திய அரசு கொண்டு வந்து 21 வயசுக்கு மேலதான் பொண்ணுங்களுக்கு கல்யாண வயசா மாத்தணும். சொன்னனும்னாங்க. இல்லைன்னா 16 வயசுன்னு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ம். இப்ப 18 வயசே இருக்கட்டும், அதுதான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டியான வயசு. அந்த வயசை மாத்த வேணாம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு இல்ல சார், நேத்து. இந்த பொண்ணுங்களை வந்து ஸ்கூல் வயசுல லவ் பண்றதுனால அதுங்களுக்கான அந்த மெச்சூரிட்டி இருக்காதுல்ல. யார லவ் பண்றோம், அது நம்ம சமூக அந்தஸ்து என்ன, பின்னணி என்ன? அதுதான் கண்ணு. இதெல்லாம் வந்து அதை சிந்திக்கக்கூடிய திறன் வந்து நீதிமன்றங்களுக்கோ அரசுல இருக்கவங்களுக்கோ இல்ல கண்ணு. ம், இந்த வந்து ஒரு, அதாவது என்ன சொல்றது, அந்த பெண்ணும் சரி ஆணும் சரி
பெத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ம். பெத்தவங்களுக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? நீ உன்னை பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு படிக்க வச்சு அனுப்புறாங்க. நீ வந்து அப்ப அதெல்லாம் தெரியாம நீ தவறு பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா அந்த குடும்பமே நாசமா போகுது. ம். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து அந்தந்த குடும்பங்கள்ல இருக்க ஆணும் சரி, பெண்ணும் சரி 2 பேருமே போத் ஆஃப் அஸ் 2 பேருமே தெரிஞ்சு அறிஞ்சு தான் வாழணுமேங்கிறது தான் என்னுடைய நோக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.